மாணவர்களுக்கு வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா பொது தமிழில் 100 வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் சார் பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வர குரூப் 4 தேர்வில் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப்பிக் கரெக்டாக போடணும்னா நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ கண்டிப்பாக உங்களுக்கு வர தேர்வில் பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2800 கொஸ்டின் பார்த்துட்டோம். மொத்தம் 4200 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம். தினம் 100 கொஸ்டின் ஆன்சர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஆன்சர் சொல்லிவிட்டு கடைசியாக 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்ம ஏன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஷெடியூல் முடிஞ்சிட்டு இன்னும் பார்த்தா ரிவிஷன் மட்டும் தான், ஃபுல் டெஸ்ட் தான். அதனால் இதில் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், சரியான இணையை கண்டறியன்னு இருக்காங்க. கதி துணை, பேரு மிகுதி, தரம் செல்வம், நனி தகுதின்னு இருக்காங்க. இது என்னது ஒரு சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்களேன், கதினா துணை, பேருனா பார்த்தீங்கன்னா என்னது செல்வம்னு வரணும். சரிங்களா? தப்பாக இருக்குது. தரம்னா என்னது, தரம்னா தகுதின்னு வரணும். நனினா மிகுதின்னு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் சரியான என்னது, கதினா துணை. இது மட்டும் தான் சரியாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். பொருந்தா சொல்லி கண்டறிக. திராவிட மொழிகளில் பொருந்தாதே எடுத்தெழுதுக. சொல்லு பொருளாக பார்த்தீங்கன்னா 8 to 12 வரைக்கும் நியூ புக்கு, 8 to 12 வரைக்கும் ஓல்டு புக்கு. இது நல்லா படிங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பல பொருளுக்கு தேவைப்படும். அதாவது பல பொருளுக்கு ஒரு பொருள், இரு பொருள் தருக, குறுல் நெடில் வேறுபாடு, இது எல்லாத்துக்கும் ஒலி வேறுபாடு எல்லாத்துக்கும் தேவைப்படும். சரிங்களா? அதுமாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி, ஒளி வேறுபாடு, இதெல்லாம் ஒரே டாபிக் மாதிரி தான், அந்த சொல் பொருள் மாதிரி தான் டாபிக். சரிங்களா? அதெல்லாம் படிச்சுங்க. திராவிட மொழியில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாங்க ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் என்ன, ஹிந்தி தான் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளே கிடையாது. சரிங்களா? அடுத்தல பாருங்கள், மூணாவது பொருந்தா சொல்லி கண்டறியன்னு இருக்காங்க. போது, கம்மல், செம்மல், அரும்புன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது, பூவினோட 7 நிலைகளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்களேன், ஆன்சர் என்ன வரும், கம்மல் என்பது பூவின் 7 நிலைகள் ஒன்று கிடையாது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. பி பாருங்கள், அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே டிஸ்கஷன், உரையாடல், விவாதம். இதுதான் இதில் என்ன சொல் சரியான சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கஷன் கிடையாது, கான்வர்சேஷன் கிடையாது, விவாதம் கிடையாது, உரையாடல் தான் சரியான சொல். சரிங்களா? அதை பாருங்கள், மரபு விலைகளே ஒளி மரபில் கேட்டிருக்காங்க. ஒளி மரபில் கூகை என்ன செய்யும், குளருமா, அகவுமா, கூவுமா, அலருமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கூகை குளரதம் செய்யும். சரிங்களா? அப்போ பாருங்கள், குயில் கூவும், மயில் அகவும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆந்த அலரும். சரிங்களா? கூகை குளரும், இதெல்லாம் தெரிஞ்சது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிங்காங்க. தாவரங்களோட இளநிலையா, ஆண்களின் இளநிலையா, விலங்குகளின் இளநிலையா, பெண்களின் இளநிலையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது பார்த்தோன்னா இது என்னோட இளநிலை, இது எல்லாமே ஒரு தாவரங்களின் இளநிலையை குறிக்கி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 7வது கொஸ்டின். இளஞ்சி, கூவல், புனர்குலம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிகின்றிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மலைகள், ஆப்ஷன் பி நீர்நிலைகள், ஆப்ஷன் சி ஊர்கள், ஆப்ஷன் டி விலங்குகள்னு இருக்காங்க. இது நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே ஒரு நீர்நிலை சம்மந்தமான அந்த பாக்ஸில் உள்ள கொஸ்டின் தான். சரிங்களா? அடுத்த பாருங்கள், தில்லம், அலுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்னு இருக்காங்க. காடு, மலை, கடல், ஆறுன்னு இருக்காங்க. இதையும் நம்மளுக்கு பார்த்தா அந்த காடு படத்தில் வருமா, 7th, அதுதான். அப்போ என்னது ஆன்சர், எல்லாமே காடு சம்மந்தமான பெயர்கள் தான். அகர வரிசையில் கொடுத்துருக்காங்க. இக்கு ஃபஸ்ட்டு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு வரும். இட்டு, இன்னு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இன்னு, இத்து, இந்து, இப்புன்னு வரும். அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாத வரிசையில் வரணும், அதில் தான் இத்து வரிசை வரும். சரிங்களா? இக்கு, இஞ்சி, இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, எது வரும், பா வரிசை வருமா, எது வரும், ஃபஸ்ட்டு தா வரிசை தான் வரும். இத்துக்கு அப்புறம் தான் இந்து, அடுத்தது தான் இப்பு வரும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தா வரிசை தான் வரும். அதுக்கப்புறம் பா வரிசை வரணும். அப்போ ஆன்சர் சி கிடையாது, பி கிடையாது, ஏயும் கிடையாது. அப்போ ஆன்சர் டி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு தா வரிசை, அடுத்த பா வரிசை, இல்லை பா, பூ, அடுத்தது தான் மா வரிசை. சரிங்களா? இத்து, இந்து, இப்பு, இம்மு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இத்து தானே ஃபஸ்ட்டு வருது. இந்த இத்து வரிசை ஃபுல்லும் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தல பா வரிசை வரும், அடுத்த மா வரிசை வரும். சரிங்களா? அதை 10வது கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கெட்களில் 1 எடை குறைவுன்னு இருக்காங்க. அப்போ இது எதெல்லாம் பிறமொழி சொல்லுனா, கோல்டு பிஸ்கட். சரிங்களா? எடை இது பார்த்திங்கன்னா பார்க்கலாம். தங்க பிஸ்கட், தங்க கட்டி, பிஸ்கட்டு கிடையாது, பிஸ்கட் கிடையாது. தங்க கட்டிகளில் 1 வெயிட்டு கிடையாது, எடை தான் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது, டி தான் சரியானது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க. அரி, அரி.
நல்லா தெரியும் உங்களுக்கு. அரினா திருமாலும் தெரியும். இந்த அரினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிந்துகோள் இல்லை தெரிந்துகோள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்தாலுமே இந்த சைடு திருமால் வரணும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியாக இருக்குது. 12ஆம் கொஸ்டின் பாருங்கள். கூரை கூரை இதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவைன்னு பார்த்துட்டோம். ஈஸியாக நீங்கள் நம்ம போட்டலாம். அடுத்தது பாருங்கள், சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிகின்றிருக்காங்க. ஏ, போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இதுவும் ஒரு ஒளி வேறுபாடு கொஸ்டின் தான் சரிங்களா. அப்போ போர்க்களம் சரிங்களா, களம் இது கிடையாது சரிங்களா. போர்க்களத்தில் அப்போ வந்து பார்த்தோன்னா புண்பட்ட வீரர்களுக்கு இந்த வீரர் வராது, இந்த வீரர் வராது, இந்த வீரர் வராது. அப்போ அதை வச்சு எடுத்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த இதான் வரணும் சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த களம் எது, ஒரு தண்ணி குடிக்கிற களம் வந்து பார்த்தோன்னா நீர் குடிக்கிற களம் வந்து இந்த களம் தான் வரணும். இது வந்து பார்த்தா ஒரு பிளேஸில் உள்ள களம் வரணும் சரிங்களா. அப்போ ஆன்சர் ஏ தான் வரணும். விரித்த வேர்ச்சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல்லை கண்டறிகன்னு விரித்தன்னு கொடுத்துட்டாங்க. இந்த விரித்தன்னு ஒரு பேரை கொண்டு முடியுது, அதுக்கு வேர்ச்சொல் கேட்குங்க. அப்போ ஆன்சர் என்ன, விரி சரிங்களா. வேர்ச்சொல்லை கண்டறிக. உரைத்தல் ஆன்சர் பாருங்கள். உரைக்க, உரைத்து, உரைத்த, உரை அப்படின்னுங்க. அப்போ பாருங்கள், உரைத்தல் என்னும் ஒரு தொழிற்பேரோட வேர்ச்சொல் என்ன வரும், உரை சரிங்களா. 16ஆம் கொஸ்டின். கண்டான் வேர்ச்சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கண், ஆப்ஷன் பி கான், ஆப்ஷன் சி கண்ட, ஆப்ஷன் டி கண்டு. அப்போ என்ன வரும், கண்டானோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கான் சரிங்களா. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். தேடுகிறான் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் கேட்டுக்கோங்க. தேடிய, தேடு, தேடினான், தேடின்னு இருக்காங்க. அப்போ என்னது ஆன்சர் என்ன வரும், சூப்பர் ஆன்சர் தேடு சரிங்களா. அதான் பாருங்கள், அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பேர் கேட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும், அஞ்சினாரா, அஞ்சினர், பயந்தனர், அஞ்சா அப்படி ஏதோ வரும். அதோட வினையாளன் பேர் கேட்டுக்காங்க, அஞ்சினர் சரிங்களா. வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையாளன் பேர் கேட்காங்க. அப்போது என்ன வரும், வந்தவர் சரிங்களா. வந்தான் என்பது ஒரு வினைமுற்று, வந்த பெயரச்சம், வந்து வினையச்சம், வந்தவர் என்பதுதான் வினையாளன் பெயர். வாழ் என்பதன் தொழில் பெயர் கேட்டுக்காங்க. அப்போ வாழ்ந்தவர், வாழ்ந்தேன், வாழ்க்கை, வாழ்ந்தன் இருக்கு. வாழ்ந்த பெயரச்சம், வாழ்ந்தவர் வினையாளன் பெயர், வாழ்ந்தேன் வினைமுற்று, வாழ்க்கை என்பது தொழில் பெயர் சரிங்களா. ஆன்சர் பி. 21ஆம் கொஸ்டின் பாருங்க. கர்ஜினா துணிவா, தியாகமா, நேர்மையாக, சமத்துவமானு கேட்டிருக்காங்க. கர்ஜினா துணிவு சரிங்களா. அதை பாருங்க. வட்டினா நெற்பயிர், ஹெர்வெஸ்ட்னா வந்து பார்த்தா களையெடுத்தல் கொடுத்துருக்காங்க. கல்டிவேஷன்னா அறுவடை கொடுத்துருக்காங்க. அகராமியும் வந்து பார்த்தா வேளாண்மை கொடுத்துருக்காங்க. உளவியல் வரணும், தப்பு. கல்டிவேஷனாக வந்து பார்த்தா அது தப்பாக இருக்குது. ஹெர்வெஸ்ட்னாலும் களையெடுத்து தப்பாக இருக்குது சரிங்களா. ஹெர்வெஸ்ட்னா அறுவடை வரணும், எல்லாம் மாற்றி மாற்றி கொடுங்க. பெடினா நெற்பயிர், இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஏ தான் சரியானது சரிங்களா. அடுத்த பாருங்க, எபிக் லிட்ரேச்சர்னா என்ன வரும், எபிக் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் கொடுத்துருக்காங்க. ஃபோல்க் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் சொல்லியிருக்காங்க. டிவோஷனல் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் சொல்லியிருக்காங்க. ஆன்சன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ பாருங்கள், டிவோஷனல்னால் பக்தி இலக்கியம் வரணும், ஃபோல்க்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியம் வரணும், எபிக்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இலக்கியம் வரணும். ஸோ தப்பாக இருக்குது. ஆன்சர் டி தான். ஆன்சன் லிட்ரேச்சர்னால் வந்து பண்டைய இலக்கியமாக சரியாக இருக்குது சரிங்களா. கலன் அல்லால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலன் அல்லால் இதை எப்படி பிரித்து எழுதணும்னா கலன் கூட்டல் அல்லால்னு பிரித்து எழுதணும் சரிங்களா. கலன் கூட்டல் அல்லால் அப்படின்னு பிரித்து எழுதணும். இது ஒன்றுமே இல்லை, நிலைமொழியில் இருக்க கலன் இருக்குல்ல, அதில் இருக்க இறுதி எழுத்தும் வறுமொழியும் சேருது. இன் ப்ளஸ் வந்து பார்த்தா நேவாகி கலன் அல்லால்னு அவ்வளோதான் மாறுது சரிங்களா. கலன் அல்லால் அவ்வளோதான், ஈஸியானது சரிங்களா. 25ஆம் கொஸ்டின் பாருங்கள். உவமை கொடுத்துருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் போலன்னு இருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் என்றைக்குமே பயனற்றது தான். ஒற்றுமையின்மையை தச்சனிங்களோ எதிர்பாராதவங்களை கேட்டால் அது ஒரு பயனற்ற செயல் தான் சரிங்களா. உவமையால் விளக்கப்படும் பொருளை தேர்ந்தெழுதல் அப்படின்னு கொடுத்துட்டு, திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். ஆன்சர் என்னென்னு கேட்டுங்க. தடையின்றி மிகுதியாக, வெளிப்படைத்தன்மை, பயனற்ற செயல், எதிர்பாராத நிகழ்வுன்னு இருக்குங்க. அப்போ என்ன வரும், தடையின்றி மிகுதியாக தான் வரணும். விடை வகைகளை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல், அது என்ன விடைனா அது வந்து நேர் விடையாக இருக்குது சரிங்களா. உடன்பட்டு கூறல்னா அது நேர் விடை. உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் என்று உரைப்பது இனமொழி விடையாக இருக்குது. அதுக்கு இனமான ஒரு விடையை கூறினால் அது இனமொழி விடை. நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது எவ்வகை விடைனா விடைன்னு கேட்டால் அது ஊறுவது கூறல். அதாவது நான் ஆடணும்னா எனக்கு கால் வலிக்கும்ல, அதுதான் நடக்க போவதை கூறுவது ஊறுவது கூறல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்கிட்டாங்க. அஃது அன்று, அஃது அல்லன, அஃது அல்லவை, அஃது அல்ல, இதில் வந்து எது சரியானது கேட்டிருக்காங்க. அஃது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வந்தால் என்ன வரணும், அன்று அப்படின்னு வரணும் சரிங்களா.
அப்போ ஆன்சர் என்னது டி. சரிங்களா. அடுத்த பாருங்கள், ஒருமை பன்மை பிழைகளற்ற தொடரை தெரிவு செய்யணும்னு கேட்டுக்கோங்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தான், நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்கின்றதுன்னு இருக்காங்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும், மரங்கள் அப்படின்னு பன்மையில் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து வளர்ந்தது கிடையாது, வளர்ந்தான் கிடையாது, வளர்கின்றது கிடையாது. அப்போ இது வளர்ந்தன, அதுதான் ஆன்சரு. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றது, கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன, கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகிறது, கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வந்து கொண்டு இருக்கிறதுன்னு இருக்காங்க. அப்போ பாருங்கள், கல்வி நிலையங்கள்னு பன்மையில் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பன்மையில் தான் வரணும். இது வரல, வருகிறது இல்லை, இதுவும் எல்லாம் ஒருமையில் இருக்குது. அப்போ ஆன்சர் பி மட்டும்தான் எது கரெக்டாக பன்மையில் இருக்குது. சரிங்களா. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு இருக்காங்க. துன்பத்தின் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், துன்பத்தினால் பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான், துன்பமே பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். அப்போ என்ன சரியான ஆன்சராக இருக்குது? துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், துன்பத்தை அப்படின்னு வரணும். சரிங்களா. பி. சொல்போல் கொடுத்துருக்காங்க. கெடி கலங்கி அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா. கெடி கலங்கின என்னது? மிக வருந்தி. சேகரம்னு என்னது? கூட்டமாக. வாகனம் இது சரியாக. சரிங்களா. மெத்தனை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும். சரிங்களா. அப்போ ஆன்சர் 2 1 4 3. அப்போ ஆன்சர் பி. சரிங்களா. போலம்னா வந்து பார்த்தீங்கன்னா அழகு. கடறுனா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? காடு. கோடுனா என்னது? கொம்பு. குருளனா குட்டி. 3 1 4 2. ஆன்சர் பி. சரிங்களா. ஆன்சர் பி. அதை பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும் கொடுத்துருக்கு. 3 இனம் கொடுத்துருங்க. அப்போ 3 இனம்னு என்னது? துறை, தாலிசை, விருத்தமா, அறம்பொருள் இன்பமா, மா பலா வாழையா, ஆணவம் கண்மம் மாயா. ஆன்சர் என்ன வரும்? துறை, தாலிசை, விருத்தம் தான் 3 இனம். பாசவர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டுங்க. ஓவியரா, இன்னை விருப்பவரா, இல்லைனா வெற்றிலை இருப்பவரா, நெய்வார்னு கேட்டால் பாசம், வெற்றிலை போடுவதற்கு தான் பாசம் இருக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். மடு, மாடு, குறுநெடில் மாற்றம் அதுக்கு பொருள் கேட்டுங்க. மடுனா நல்லா தெரியும் உங்களுக்கு, ஒரு நீர்நிலைன்னு தெரியும். மாடுனா செல்வம் தெரியும். இப்போ பாருங்களேன், மாடுனா விலங்குன்னு சொல்லலாம், செல்வம்னு சொல்லலாம். சரிங்களா. நிறைய பொருள் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தா இது தெரியும். மடுனா நீர்நிலை, நீர்நிலைக்குன்னு ஒரு பேர் எது? பொய்கை. சரிங்களா. அப்போ மாடுனா செல்வம், அப்போ இதுதான் கரெக்டு. மடுனா இங்கே அணை வராது. விலங்கு கரெக்டு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு பொய்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அங்கே வரணும், அது அங்கே வரணும், அதுவும் தவறுனா தவறு. சரிங்களா. அடுத்துலேயும் பாருங்கள், கொடு, கோடு, இந்த 2 சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை நம்ம கண்டுபிடிக்கணுமா. அப்போது நம்ம ரீட் பண்ணலாம். ஏ பாருங்கள், தரையில் கோடு. நம்ம தரையில் ஒரு கோடு இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. சஞ்சனாவுக்கு பழம் கொடு, ஒரு பழத்தை கொடுங்காங்க, சரியாக தான் இருக்குது. தாமரைக்கு புத்தகம் கோடுங்காங்க, தாமரைக்கு புத்தகம் கொடு அப்படி தான் சொல்லணும், தவிர கோடுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஆன்சர் இதுதான் தவறாக இருக்குது. பென்சிலை கொண்டு கோடு இடு, அது கரெக்டாக தான் இருக்குது. ஒரு கோடை இடு கரெக்டாக தான். அப்போ ஆன்சர் என்னது? சி தான் தவறாக இருக்குது. சரிங்களா. அடுத்த பாருங்கள், மடி என்னும் சொல்லிக்கு இரு பொருள் தரும் இணைகள் சரியான இணை கேட்டிருக்கேன். மடினா நல்லா பாருங்களேன், சோம்பல் நல்லா தெரியும். அப்போ கூம்பல் இல்லை, ஆம்பல் கிடையாது, ஏசல் கிடையாது. அப்போ சோம்பல் கரெக்டு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மடித்தல், இதுவும் வரும். அப்போ ஆன்சர் பி தான். இசை என்பதன் இரு பொருள் கிடைக்குங்க. நல்லா பாருங்கள், இசைனா ஒன்று புகழ், இன்னொன்று பாடலா, இல்லை பாடல் பழியா, இல்லை பழி புகழா, இல்லை தாளம் வசையான்னு கேட்டால் என்ன வரும்? ஆன்சர் சூப்பர், ஆன்சர் பாடல் புகழ். 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன். சரிங்களா. 100 கொஸ்டின் எவ்வளோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தா 100க்கு 100, 99, அதிகபட்சம் 98 கீழே வரக்கூடாது. வந்தீங்கன்னு வச்சுக்கலேன், அப்படி இன்னும் நம்ம நல்லா தயாராகலாம் அர்த்தம். சரிங்களா. அடுத்த பாருங்கள், செப்புதல் என்னும் சொல்லி இருபொருள் கேட்டுங்க. செப்புதல்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் படிச்சுப்போம். அதோட பேசுதல், மொழிதல், விளம்புதல் அப்படின்னு நிறைய படிச்சுப்பீங்க. சரிங்களா. அப்போது வந்து பார்த்தோன்னா இது என்ன வரும்? பேசுதல், விளம்புதலா, ஏம்பல் நடித்தலா, மொழி உரைத்தலா, கூறல் சிரித்தலா. என்ன வரும்? பேசுதல், என்ன வரும்? பேசுதல், விளம்புதல், அதுதான் சரியாக வரும். இதில் ஏம்பல் கரெக்டு தான், ஆனால் நடித்தல் வராது. கூறல் கரெக்டு தான், ஆனால் சிரித்தல் வராது. உரைத்தல் கரெக்டு தான், ஆனால் மொழி வராது. சரிங்களா. மீதியெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று வேறு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் பேசுதல், விளம்புதல் மட்டும் கரெக்டாக 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதில் சரியான எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தன் கிடையாது, அது ஒருவன் தான் சொல்லணும். சரிங்களா. ஒருத்தன் சொன்னீங்கன்னா அது பேச்சு வழக்காயிரும். அப்போ ஒருவன் ஒண்டியாயினாலும் அது பேச்சு வழக்காயிரும். அப்போ பாருங்க சரியானது, ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா அப்படின்னு கேட்குறது தான் சரியானது. சரிங்களா. 44 கொஸ்டின் பாருங்கள்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 44 கொஸ்டின். ஒசரமாக வளர்ந்துட்டான் என்பதுக்கு சரியான எழுத்து வழக்கை கேட்டிருக்காங்க. அப்போ ஒசரமான என்ன நம்ம சொல்லுவோம், நெட்டையாக சொல்ல மாட்டோம், அது ஒரு பேச்சு வழக்கு தான். உயரமாகி உசரமாகிலாம் சொல்ல மாட்டோம், உயரமாக வளர்ந்து விட்டான். அப்போ ஆன்சர் ஏ தான். சரிங்களா? 45 பாருங்கள், கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள். இப்பொழுது எனக்கு புரிந்தாயிற்று, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள். அப்போ இதில் எது சரியாக இருக்குன்னு பாருங்களேன். இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள். சரிங்களா? இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டு நீயும் புரிந்துக்கொள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பியும் டியும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் புரிந்து விட்டதுன்னு இங்கே தனித்தனியாக இருக்குது, இங்கே சேர்த்து இருக்குது. அப்போ சேர்த்து இருக்கிறத நம்ம எடுக்கணும், பி தான் எடுக்கணும். சரிங்களா? அடுத்தல பாருங்கள், இது இப்போதுன்னு இருக்குது பாருங்கள். இப்போது அதை இப்பொழுதுன்னு வரணும். இப்போதுன்னு நம்ம சொன்னால் அது பேச்சு வழக்கு, அதனை வச்சு எடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம சொல்லுங்கள். சிலப்பதிகாரத்தின் கூறும் 3 உண்மைகள் எது, யாவை, யாது, என்ன? அப்போ என்ன கேட்கணும், சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை, அப்படி தான் கேள்வி கேட்கணும். ஆன்சர் சி. பொருத்தமான வினா சொல்லி கிடைக்குங்க. பாரதியார் படைத்த 30 காப்பியங்கள் யாவையா, ஏனா, எதுவா, இல்லைன்னு என்னவா? பாரதியார் படைத்த 30 காப்பியங்கள் யாவே அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். சரிங்களா? 48 சரியான வினா சொல்லியை தேர்ந்தெடுங்க. 4 வகை படைகள் யாவையா, என்ன, ஏனா, எப்படி கேட்கணும் கேள்வி. 4 வகை படைகள் யாவை தான் கேட்கணும். சரிங்களா? அடுத்த பாருங்கள், சரியான நிறுத்தல் குறியீடு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் இருக்குமா, அதுதான். சரிங்களா? சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். நல்லா பாருங்களா, சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். என்றானாம் கணியன் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்கான். சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். அப்புறம் இந்த இது ஒரு நேர்கூற்று. சரிங்களா? அப்போ இது 2 கிடையாது. சரிங்களா? இப்போ சியோ டியோ வரப்போகுது. சரிங்களா? இதில் பாருங்களேன், நீங்கள் இந்த சொல் பக்கத்தில் கமா யூஸ் பண்ணாமல் சொல்லுங்களேன். சொல் கேட்குறேன் அப்படின்னு வரும். சரிங்களா? சொல் கேட்குறேன் அப்படின்னு. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் அப்படி தான் வரணும். ஒரு சொல், அதை சொல்லு தான் கேட்கிறேன் அப்படின்னு இருக்கணும். சொல் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு? சொல் கேட்குறேன், சொல் கேட்கிறேன் அப்படி தான் சொல்லணும். அப்போ வந்து பார்த்தோன்னா சொல்லுக்கு அப்புறம் ஒரு கமா வரணும், அதுக்கப்புறம் தான் அந்த சென்டென்ஸ் சரியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 50 கொஸ்டின். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதுக்கு பொருத்தமான நிறுத்தல் கூட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தா தொகையை விரித்து காமிக்கும்போது நம்ம இப்படி தான் சொல்லணும். அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? இருவினைகள் பொருள் வேறுபாடு அறிக்கைன்னு கேட்குங்க. பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் கிடையாது, நிறைந்தனர். சரிங்களா? அப்போ இது பலக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீர் நிறைந்தனர் அப்படின்னு வரணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? சரியான ஆன்சர் நிறைந்தனரா நிறைத்தனர் வரணுமா? அப்போ பாருங்கள், பலக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் கரெக்டாக தான் இருக்குது. அப்படி தான் வச்சுருக்காங்க. என்ன சி தான் வரணும். நிறைந்த ஜாடியில் நிறைத்தனர் கரெக்டாக தான் இருக்குது. சொற்கள் ஒழுங்குபடி சொற்றொடர் அமைக்கங்க. குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சொற்கள் ஒழுங்குபடி சொற்றொடர் அமைக்கணும்னு கேட்டுக்கோங்க. கல்லாமை இல்லாமை ஆக்குவோம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கல்லாமை இல்லாமை ஆக்கும். கோவலன் கொலை உண்டான், இது என்ன வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. தன்வினையா, எதிர்மறையாக, செயப்பாட்டு வினையா, செய்வினையான்னு கேட்டிருக்காங்க. கொலை உண்டான் அப்படின்னாலே செயப்பாட்டு வினை தான். சரிங்களா? அவன் திருந்தினான். சரிங்களா? அவன் திருத்தினான் என்பது திருந்தினான்னு கொடுத்துருக்காங்க. பிறவினை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. பாட்டு பாடப்பட்டதுன்றாங்க, செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க. பணம் காணாமல் போனது, செயப்பாட்டு வினை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்துல் நேற்று வருவித்தான், தனிவினைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான் என்பது தன்வினை, அவன் திருத்தினான் என்பதுதான் பிறவினை. ஸோ திருத்தினான் இருந்தால் பிறவினையாக இருக்கும். இப்போ திருந்தினான்னு தான் இருக்குது, அப்போ தன்வினையாக வரணும். பாட்டு பாடப்பட்டது, செயப்பாட்டு வினைன்னு வரணும். பணம் காணாமல் போனது ஆயிற்று. சரிங்களா? கொலை உண்டான். சரிங்களா? ஆயிற்று போயிற்று அதெல்லாம் வந்தாலும் செயப்பாட்டு வினை தான். அப்போ பணம் காணாமல் போனது செயப்பாட்டு வினை கரெக்டாக இருக்குது. அப்படி நேற்று வருவித்தான் பிறவினை வரணும். ஸோ தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் 3 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, ஏ தான் கரெக்டாக இருக்குது. அழைப்பு மொழி ஒழித்ததால் கயல்வெளி கதையை திறந்தார். இது கலவை தொடரா, தனி தொடரா, தொடர் சொற்றொடரா, செயற்பாட்டு வினை தொடரை கேட்டால் இது ஒரு கலவை தொடர். சரிங்களா? எவ்வகை வாக்கியம் கண்டெழுதுன்ட்டு தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணுமா. பந்து உருண்டது தான் தன்வினை. சரிங்களா? சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குருளை. சரிங்களா? புலி தான் பரல். சரிங்களா? அப்போ பாருங்கள், பால் வந்து பார்த்தீங்கன்னா வினைமரப்பு கிட்டுங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா குடித்தானா, பருகினானா, விழுங்கினானா, சாப்பிட்டானா. பால் பருகினான் தான் வரணும். முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏன்னா அவனுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்ட்டு வருமா. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, அதனால் அவனுக்கு உடல்நலம் நலமில்லை. அதனால் அவனுக்கு உடல் நலம் இல்லையா, பள்ளிக்கு போகல அதனால் உடல் நலம் இல்லையோ, இல்லை.
ஆகவே அவனுக்கு உடல்நலம் இல்லையா? இல்லை. இதனால் அவனுக்கு உடல்நலம் இல்லை. எதனால்னா ஏதாவது காரணம் சொல்லியிருக்கணும். காரணம் சொல்ல அவன் பள்ளிக்கு செல்லவில்லை தான் சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கு செல்லவில்லை ஏன் கேட்டால் அவனுக்கு உடல்நலம் சரியில்லை. அப்போ ஏன் எனில் அப்படின்னு தான் கேட்கணும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அப்படி தான் வரணும். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா ஆகையால் தான் வரணும். ஆனால் நம்ம பையல் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள். நீ என்னென்ன கொஸ்டின் எடு பார்த்துக்கலாம், நம்ம வைக்க தான் ஆன்சரு, நம்ம வைக்க தான் சட்டம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு திமிர் இருக்குது. அந்த இது வரைக்கும் வந்து பார்த்தா இந்த குரூப் 4ல் என்னென்ன கொஸ்டின்லாம் எப்படி எப்படி எடுத்து கொல்ல போகிறாங்கன்னு தெரில, பார்க்கும். அதனால் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் நமக்கு எது பெஸ்ட் ஆன்சர்னால் அதனால தான். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கை கூட்டிலும் முட்டையிடும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதான் கலைச்சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ராபிக்கல் சோன் அப்படின்னால வந்து பார்த்தா குமிழிக்கல்ல வெப்பமண்டலம், பாசன தொழில்நுட்பம், நீர்மண்டலமா வெப்பமண்டலம் வரும். சரிங்களா? 63 எர்த்வாம் அப்படின்னா என்னது? நாங்கூல் புழு. சரிங்களா? நாங்கூல் புழு. மேட்ரலிசம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் உலகமயமாதல். அப்போ வந்து எர்த்வாம் நாங்கூல் புழு, மேட்ரலிசம் போது பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, உலகமயமாதல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 4, 3, 2, 1. சரிங்களா? ஆன்சர் பி. லெக்சிகான்னா வந்து பார்த்தீங்கன்னா உருபன், ஒளியன், ஒப்பிலக்கணம், பேரகராதி இருக்கு. அப்போ ஆன்சர் வரும் பேரகராதி. லிட்ரேசினா வந்து பார்த்தீங்கன்னா பட்டம், நீதி, கல்வியறிவு, ஒழுக்கங்கள். லிட்ரேசினா வந்து பார்த்தீங்கன்னா கல்வியறிவு. பிழையான என்னடைய கேட்டுருங்க. ஊர் வச்சு கேட்டுருங்க. அப்போ பாருங்க ஓர் அழகிய சிற்றூர். சரிங்களா? கரெக்டாக இருக்குது. சரியான என்னடைய கேட்டுருங்க. ஓர் ஏரி கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஊர் வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 68 கொஸ்டின். அப்போ என்னது கரெக்டாக இருக்குது? ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருந்தன கரெக்டாக இருக்குது. அதாவது ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க, அந்த பத்தியை படிக்கணும். நம்ம அதான் வீடியோவில் வைப்போம். நல்லா பாருங்கள், இந்த பத்தியை படித்தா தான் தெரியும், இல்லைன்னு தெரியாது. சரிங்களா? தென்றல் நசிந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அந்த மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும். கோல மாமயில் தோகை விரித்தாடும். தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டு இசைக்கும். அத்தகைய மலையின்றி விரைந்து வளைந்து இறங்கும் வெள்ளருவி வாட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவாலைகள். சரிங்களா? பாலாவி போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் வேனிற் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடைகளின் நலங்களை கவர்ந்து வருதலால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 69 கொஸ்டின் அதை படிச்சுட்டோம். நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எதுனா திருக்குற்றாலம். 10ல் இடம்பெற்றுள்ள மரங்கள் பேர் கேட்டிங்கன்னா என்ன மரம்லாம் பார்த்தோம்? கோங்கு, வேங்கைன்னு பார்த்தோம். கரெக்டாக இப்போ பாருங்கள், கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும்னு பார்த்துருக்கோம். அப்போ கோங்கும் வேங்கையும். தமிழ் பாட்டிசைக்கு உயிரினம் எதுனா வண்டு தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும்ன்றிருக்காங்க. அருவியின்றி சிதறும் நீர் திவாலைகளுக்கு கூறப்பட்டுள்ள ஓமை என்னதுன்னா இங்கே பாருங்கள், அந்த மலையில் நின்று விரைந்து வலிந்து இறங்கும் வெள்ளருவி வாட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவாலைகள் பலாவி போல் பறந்து அப்படின்னு பலாவி. சரிங்களா? அதுதான் வரணும். அடுத்த பாருங்கள், 10ல் இடம்பெற்றுள்ள மலர்களின் பேர் கேட்டுக்கோங்க. என்ன மலர்கள்லாம் இடம்பெற்றிருக்கு? குரவும் முல்லையும் தான் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அப்போ பாருங்களேன், எந்த முல்லையில் பேர்? குரவமும் முல்லையும் நறுமணம் கமலும். சரிங்களா? முடிஞ்சுது. தமிழங்கள் சேர்த்து எழுதணும். சரிங்களா? இல் ப்ளஸ் ஏ என்னாச்சு? லே ஆனிச்சு. ஸோ வந்து தமிழங்கள் அப்படின்னு ஆனிச்சு. பிரித்து எழுதுக. இதில் நல்லா பாருங்கள். ஏ விலம் ப்ளஸ் காய், பி வில ப்ளஸ் காய், சி விலங்கு ப்ளஸ் காய், அதில் டி விலங்கு காய் அப்படின்னு இருக்குங்க. நல்லா பார்த்துங்களா? நீங்கள் டக்குன்னு போட்டு மவ்வீர் ஒற்றிருந்து வன்மைக்கு நவா திரிவும் அப்போ விலம் ப்ளஸ் காய் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா விலம் பொருள் தருது, காய் பொருள் தருது அப்படின்னு நினச்சி பிடிச்சிடக்கூடாது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன? வில ப்ளஸ் காய் தான். சரிங்களா? அப்போவும் வில ப்ளஸ் காய். சரிங்களா? அடுத்த 76 கொஸ்டின் பாருங்கள். சேர்த்து இருக்க பனி ப்ளஸ் காற்று. இயல்பெனும் விதி நின்ற உயிர்ம கசப இயல்பணிக்கு அப்படி இக்கு வந்துடுது. அப்போ பனி காற்று. சொற்கள் கூட்டு பெயர்கள் சரியான இது கிட்டுங்க. கரும்பு கொள்ளையா, கரும்பு தோட்டமா, கரும்பு தோப்பா, கரும்பு கூட்டமா? கரும்பு தோட்டம் தான் வரணும். 78 பாருங்கள். கூற்று காரணத்தை வச்சு கொடுத்துருங்க. சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கலிப்பா தூங்கல் ஓசைன்னு இருக்காங்க. கலித்தொகை கலிப்பாவால் ஆனதுன்னு இருக்காங்க. கலிப்பா வந்து தூங்கல் ஓசையில் துள்ளல் ஓசை, கலிப்பாவால் ஆனது காட்டு தான். அப்போ 1 தவறு 2 சரி. சரிங்களா? 8 தொகை நூல் ஒன்று மதுரை காஞ்சின்னு இருக்காங்க. தப்பு. 10 பாட்டு நூலில் தான் ஒன்று.
காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் நிலையாமைன்னு வரணும், தப்பு. இது பெருகுவலை மதுரை காஞ்சிங்க. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 1 2 தவறு, 3 மட்டும் சரி. ஏ. கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. பி. அதை பாருங்கள், அடைப்புக்குள்ள சொல்லி ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்துல நம்ம சேர்க்கணுமா? இடம், இது எங்கே கொண்டு சேர்த்தா சரியாக வரும்? கற்றலுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு. முதல்ல சொல்லலே சரியாக வந்துட்டு. தமிழில் எத்தனை அடைப்புக்குள்ள சொல் ஓரெழுத்து எங்கே சேர்க்கணும்னு கேட்க. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. அப்படின்னா அந்த இதான் ஆன்சர் பி. உலகில் 3000 மொழிகள் என்னது? காலத்தை கேட்டுங்க. பேசப்படுமா, பேசப்படுகின்றன, பேசுவர், பேசினாரா? உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. சரிங்களா? அப்போ என்ன வரும்? பேசிகிட்டே இருக்கிறதுனால இது பேசப்படுகின்றன அப்படின்னு வரணும். அதை பாருங்கள், பின்னோட்டில் நிகழ்கால இடைநிலை கேட்டிருக்காங்க. இத்து இட்டு இரு இன்னு. சரிங்களா? கிரு கின்று ஆணின்று இப்பு இவ்வு ஆ அல் இல். அப்போ இத்திட்டு இரு என்னது? இறந்த கால இடைநிலை. இப்போ இவ்வுன்னு இது எதிர்கால இடைநிலை. கிரு கின்று ஆணின்றால் நிகழ்கால இடைநிலை. சரிங்களா? அதில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கேட்டிருக்காங்க. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும், நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது, நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. இதுதான் இறந்த காலம். சரிங்களா? ஏற்றம், அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உயர்வு, ஏற்றுதல், மாற்றம், இறக்கம். ஏற்றம்னா அது எதிர்ச்சொல் இறக்கம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பரிதி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பரிதினா நல்லா தெரியும் உங்களுக்கு, சூரியன் தெரியும். அப்போ அதோட எதிர்ச்சொல் இருந்தது சூரியனுக்கு ஆப்போசிட்டு சந்திரன். அப்போ ஆன்சர் சி. சரிங்களா? எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இம்மை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டுருங்க. இருமை, மறுமை, வறுமை, இல்லாமைன்னு இருக்கு. இம்மைக்கு எதிர்ச்சொல் இருந்தது மறுமை. 89 கொஸ்டின் பாருங்கள். மறு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சைதாப்பேட்டை, சைதா, நாகப்பட்டினம், நாகை, மன்னார்குடி, மயிலை, திருநெல்வேலி, திருநெய்ன்னு கொடுத்தாங்க. அப்போ சைதாப்பேட்டைக்கு என்ன வரணும்? சைதை அப்படின்னு வரணும். சரிங்களா? நாகப்பட்டினத்துக்கு நாகைன்னு கரெக்டாக இருக்குது. மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வரணும், அதுவும் தப்பாக இருக்குது. திருநெல்வேலிக்கு நெல்லைன்னு வரணும், அதுவும் தப்பாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் பி தான் சரியாக இருக்குது. 90 கொஸ்டின். நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மறு கேட்டுங்க. அது நாகை தான் வரணும். சரிங்களா? புரோட்டோகால் என்பதன் கலைச்சொல் கேட்டுங்க. புரோட்டோகால்னால் மரபு தகவல்னு வரணும். சப்சிடி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நல்கைன்னு வரணும். சரிங்களா? விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த கொஸ்டின் இதே மாதிரி தான் விடைக்கற்ற வினாலாம் கேட்கணும். தரமான கொஸ்டின். பயவா கலரணையர் கல்லாதவர். அப்போனா அந்த திருக்குறளில் ஒரு பாட்டில் என்ன கொடுத்தா அதோட பொருள் தெரிஞ்சால் தான் நம்ம கொஸ்டின் எப்படி கேட்க முடியும்னு தெரியும். அந்த பொருள் தெரிஞ்சால் தான் அது கேள்வி எப்படி கேட்கணும்னு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா கல்லாதவர் யார்? கல்லாதவர் எதை போன்றவர்? கலநிலம் என்றால் என்ன? கல்லாதவர் நிலை யாது? அப்போ என்ன வரணும் ஆன்சரு? கல்லாதவர் எதை போன்றவர் கேட்டால் பயவா கலரணையர் கல்லாதவர். அப்போ அது மாதிரி தான் போன்றவர் அப்படின்னு பி தான் சரியான ஆன்சர். அதுவங்க விடைகற்ற வினா. பெருஞ்சித்திரனார் பாவலேறு என அழைக்கப்படுகிறார். அப்போது பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படி தான் கேட்கணும். தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரிய. அப்போ பாருங்க, வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? அது கேட்பீங்களா? வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசைன்னு கேட்பீங்களா? வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது கேட்பீங்களா? என்னென்னு கேட்பீங்களா? வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லணும். என்னன்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அதை பாருங்கள், தவறான இணை கேட்டுக்கோங்க. பிறமொழி சொல்ல. உத்தியோகம்னா அலுவல் கொடுத்துருக்காங்க. காரிய தெரிசினா தலைவர், நிபுணர்னா வல்லுநர், அங்கத்தின உறுப்பினர். ஏதோ ஒன்று தான் தவறாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ வந்து பார்த்தா அங்கத்தின உறுப்பினர் கட்டு தான், நிபுணர் வல்லுநர் கட்டு தான். உத்தியோகம்னா அலுவல் எப்படி வரும்? தவறாகுது. காரிய தெரிசினா தலைவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது டி மட்டும் தான் தவறாக. கரன்சி நோட்டுனா என்னென்னு கேட்டுக்கோங்க. கரன்சி நோட்டுனா நம்மளுக்கு என்ன தெரியும்? பணத்தால் தெரியும். செக்னா வந்து பார்த்தீங்கன்னா காசோலை, காமர்ஸும் மின்னணு வணிகம், டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. ஸோ ஆன்சர் வந்து 3 4 1 2. சரிங்களா? அப்போ சி. 98 கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்கள் இணைய தமிழ் சொல் கண்டறியல்னு கேட்டு சரியான இணை கேட்டுங்க. டென்ஷன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. என்னது? மன அழுத்தம் தெரியும். 99 கொஸ்டின். வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது, கையில் காசு சேர்ந்தது, ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர், பூவின் இதழ்கள் விரித்தன. அப்போ வந்து தான் பூவின் இதழ்கள் விரிந்தன தான் வரணும். விரித்தன எப்படி வரும்? ஸோ தப்பு. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. சரிங்களா? குவித்தனன்னு சொல்லக்கூடாது, குவிந்தது தான் சொல்லணும். அப்போ ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. 4 மட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் இது பி. சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு இருந்து தவறான வாக்கியம் கேட்க. ஊருக்கு போய் சேர்ந்தேன் கரெக்டாக தான். அவன் பணம் சேர்த்தான் கரெக்டாக தான். சங்கவே கல்லூரியில் சேர்ந்தார். ராமே பள்ளியில் சேர்ந்தனர் இல்லை, ராமே பள்ளியில் சேர்த்தனர்னு வரணும். சரிங்களா? சேர்த்தனர். ஸோ தவறாக இருக்குது. சரிங்களா? 100 கொஸ்டினுக்கு சரியாக எத்தனை பேர் 100க்கு 100 வினாக்கள் விடையளித்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 100க்கு 98க்கு மேலே எடுத்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப குட்டு. சரிங்களா?
அடுத்தடுத்த தினமும் நம்ம 100 கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். 100 கொஸ்டின் பார்த்துட்டே இருங்க. சரிங்களா? தினமும் பாருங்கள், உங்களுக்கு குரூப் 4க்கு நல்லா யூஸாக இருக்கும். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.